அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 20/9/2025 புரட்டாசி மாதத்தின் 4ஆம் நாள், புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை. இந்த நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்பவர்களும் சரி, நான் விரதமெல்லாம் இருக்க மாட்டேங்க, ஆனா இன்றைய தினத்துல பெருமாள் வழிபாட நான் செஞ்சிருவேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க, காலை எழுந்ததும் பெருமாளின் இந்த ஒரு திருநாமத்தை சொல்லி நாளை தொடங்குங்கள். புரட்டாசி சனிக்கிழமை முதல் சனிக்கிழமையிலேயே பெருமாளின் பரிபூரணமான அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். புரட்டாசி மகாலய அமாவாசை வந்துருச்சு. இந்த மகாலய அமாவாசை நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது கர்ம வினை தீரும், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும். மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமையுமே செய்ய வேண்டிய எல்லா சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்கிறேன், தொடர்ந்து பாருங்க. முதல் சனிக்கிழமை தவறாம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மாலை பொழுதுல போனாலும் சரி, இல்லை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போனாலும் சரி, தவறாமல் போயிட்டு வாங்க. பெருமாள் கோயிலில் தீர்த்தம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிங்க. அங்கே கொடுக்கக்கூடிய துளசி இலையை வாங்கி மென்று சாப்பிடுங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளும் கூட நிச்சயமாக சரியாகுங்க. பெருமாள் அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது என்னது? பணம் தான். நமக்கு செல்வத்தை நிறைய கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். செல்வம் வேணும் அப்படின்னா பெருமாள் வழிபாட்டை செய்யணும் அப்படின்னா, ஆனால் அந்த புரட்டாசி சனிக்கிழமையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஜாதக ரீதியிலான தோஷங்களுமே கூட சரியாகும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுமே சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால புரட்டாசி சனிக்கிழமை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. இந்த நாளில் நீங்கள் காலை எழுந்ததும் சொல்ல வேண்டிய அந்த பெருமாளின் திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு. முன்னாடியெல்லாம் ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற கோஷத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ சில குழந்தைகள்லாம் அதை சொன்னால் சிரிக்கிறாங்க. அது என்னமோ ஒரு சிரிப்பான விஷயமா நினச்சிட்டு, உதாரணத்துக்கு எங்கள் வீட்டிலேயே என்னுடைய பேர குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொன்னோன்னா உடனே உருண்டு காட்டுவாங்க, தரையில் உருளுவாங்க, ஆனால் சிரிப்பாங்க. ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்கள அறியாமல் ஒரு பயங்கரமான சிரிப்பு வரும். ஆனால் பெருமாளுடைய ஒரு முக்கியமான திருநாமம்னே சொல்லலாம் இந்த ஒரு வரி மந்திரத்தை. இந்த மந்திரத்தை இப்படி நீங்கள் முழுசாவே சொல்லலாம், இல்லை கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு ஒரு 27 முறை சொல்லி புரட்டாசி முதல் சனிக்கிழமையே ஆரம்பியுங்கள். இந்த நாளில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள், செய்ய வேண்டிய சூட்சமங்கள் எல்லாத்தையும் நான் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் பெருமாளின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.